கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவலி. கருவுல இருக்க குழந்தைக்கே எல்கேஜி சீட்டு தேடுற காலகட்டத்துல நாம் இருந்து வரோம். ஆக பிள்ளை வளர்ப்பில் கல்வியின் பங்கு பத்தி நம்ம ரொம்பவே உணர்ந்திருக்கிறோம். கல்வினதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாருங்க? ஆசிரியர்கள். இந்த வாரம் நாம பேச இருக்கிற தலைப்பும் இதுதான், குழந்தை வளர்ப்பில் கல்வியின் பங்கு. இதை பற்றி விவாதிப்பதற்கு நம்மோடு அரங்கத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைகிறார்கள். அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்போம். வழக்கம் போல நம்மோடு நமது சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக நம்மோடு இணைகிறார் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர். வெல்கம் டாக்டர். ஸோ நான் இங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கல்வி எதுக்கு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அதுதான், நல்ல மதிப்பீடுகள் அங்கே நல்லா கிடைக்கும் குழந்தைகளுக்கு. அப்புறம் ஒழுக்கம் வருவாங்க. ஓகே. அப்புறம் சக மாணவர்களோட குழந்தைகளோட சகஜமாக பழகக்கூடிய இது ஒரு வீட்டில் இருந்து அப்படியே பழக முடியாது. சரிங்க. அண்ணன் தம்பி ஒருத்தர் கூட 2 பேர் கூட தான் பழக முடியும். ஸ்கூலுக்கு போனால் நிறைய குழந்தைகளோட பழகுவாங்க. நல்லா விட்டு கொடுக்குற மனப்பான்மையெல்லாம் நிறைய வரும். ஓகே, ஃபைன். நீங்க சொல்லுங்க, எதுக்காக கல்வி அவசியம் குழந்தைகளுக்கு? பேரண்ட் கூட இருக்கிற அந்த காலகட்டங்கள், அந்த ஒரு 3 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சர்க்கிள்குள்ள இருக்கிற அந்த இதை தான் நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ அதை தாண்டி அந்த ஸ்கூல்னு அவங்க போறப்ப தான் ஒரு புது உலகத்துக்குள்ள அவங்க போறாங்க. அந்த புது உலகத்துக்குள்ள போறப்போ நிறைய பாசிட்டிவ், நெகட்டிவ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது சரி இது தப்புன்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்றதுக்கு அது கரெக்டான இடமா நான் நினைக்கிறேன். கல்வி கூடங்கள். ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும் கல்விக்கு அனுப்புறதுக்கு? உங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துல போறதுக்கான காரணம் இதுதான். கல்வி ஒரு அழியாத செல்வம். அழியாத செல்வம். சூப்பர், வெரி குட். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு நிறைய வழிவகுக்கிறது. ஓகே, கல்வியில அதாவது கல்விங்கிறது அழியாத செல்வம். என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? படிக்கிறதுங்கிறது ஸ்கூலுக்கு போனா சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸ் தான் படிக்க போறாங்க. அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிவகுக்கிறது பள்ளிக்கூடம் தான். ஓகே, அவர் நல்லா வசதியாக வாழ்வதற்கு ஒரு வேலை வாய்ப்பு வருவதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஓகே, அதாவது குழந்தைய ஸ்கூல்ல போட்டோம்னா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அதுக்கான ஒரு அது கல்வி மூலமா தான் கிடைக்கும். பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் பிற்காலத்தில் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் சேர்த்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு. நீங்க சொல்லுங்க. படிப்பு ரொம்ப முக்கியம்தான். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சொத்தோ செல்வங்களோ சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. படிப்புன்னு நீங்கள் மீன் பண்ணுறது என்ன? படிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குங்க. படிப்புங்கிறது அனுபவத்தில் கிடைக்கிறதும் படிப்பு தான். ஸ்கூலுக்கு போய் அங்கே கிடைக்கக்கூடிய புத்தகங்களால் கிடைக்கக்கூடியதும் படிப்பு தான். எந்த படிப்பை நீங்க மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. புத்தக கல்வி கண்டிப்பா வேணும் தான். அதோட ரொம்ப அதிகமா தேவை அனுபவ கல்வி. அவங்க ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளோடு சேரும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்குவாங்க. 2வது, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லித்தரதை விட டீச்சர்ஸ் சொல்லித்தரும் போது ரொம்ப அதிகமாக கவனிச்சுப்பாங்க. அதை ரொம்ப பெருசாக அவங்க பேசுவாங்க குழந்தைங்க. அதனால கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போனால் தான் நிறைய மாரல் வேல்யூஸ் அவங்க கற்றுக்க முடியும். மாரல் வேல்யூஸ் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள், விழுமியங்கள் கற்றுக்கொள்வது என்பது பள்ளிக்கூடத்தில் தான் அதிகமாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் எல்லாம் சிங்கிள் கிட் ஆயிடுது. ஸோ வீட்டில் பெரியவங்க கூட தான் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூலுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 வயசில் நம்ம ஸ்கூலில் போடுறோம். அப்போ டீச்சர்ஸ் அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தராங்க. கூடவே இருக்க மற்ற பசங்க கிட்டேருந்து அவங்க கற்றுக்கூடிய விஷயமும் நிறையா இருக்குது. ஸோ புக்கில் இருக்க எஜுகேஷன் கூட சேர்த்து மற்றபடி அவங்க ஏஜில் இருக்கவங்க கூட பழகி வரும்போது அவங்களோட குழந்தைங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கோ அவங்களுக்கு நிறைய விஷயம் பேசலாம். ஒரு கார்ட்டூன் பிடிச்சிருக்கலாம், வேறு எதுனாலும் பிடிச்சிருக்கலாம். அது அவங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொல்கிறத விட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது ஜாஸ்தியா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற நேரத்தை விடவும் பாடம் கவனிக்கிற நேரம் தானே அதிகமா இருக்குது. ரெண்டுமே இருக்குமே, பிரேக் டைம் இருக்கும், அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கூட இல்லாம இருக்காது. ஸோ நிறைய விஷயம் அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம சொல்லி கொடுக்கறத விட ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் கிட்டையும் மற்ற பியர் லேர்னிங் இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா எஜுகேஷன் தேவை. ஓகே, இங்க நம்ம ஆசிரியர்கள்ட்ட கேட்போம், இப்படிதான் கல்வி கூடங்கள் இருக்குதா,
அதாவது நம்ம வந்து புத்தகங்களை தாண்டியும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா, அதை மீறி இன்னொன்னு என்னன்னா, அவங்க எல்லாருமே சொன்னது வந்து புத்தக கல்விங்கிறத பத்தி யாருமே பெருசா பேசலீங்க. எல்லாரும் வந்து அனுபவம் கிடைக்கும், பள்ளிக்கூடத்துல குழந்தைகளோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமா, இந்த முறை தான் கையாளுறோமா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஸ்கூல் அப்படின்னு வரும்போது தான் அந்த பங்க்சுவாலிட்டி வந்து குழந்தைகள் இருக்குது. இப்போவே வீட்டில் பார்த்தா இந்த கொரோனா டைமில் அந்த பங்க்சுவாலிட்டி எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் ஸ்கூலுக்கு வந்தால் பங்க்சுவாலிட்டி வந்து குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்கும், தானாகவே வந்துடும். அது இல்லாமல் டிசிப்ளின், யூனிஃபார்மிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து குழந்தைகள்கிட்ட ஒரே மாதிரி இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாம ஈக்குவாலிட்டி. எந்த குழந்தையும் வந்து இது பணக்கார குழந்தை ஏழை குழந்தைன்ற வித்தியாசமே கிடையாது, பிகாஸ் ஆஃப் யூனிஃபார்ம். ஆமா, அந்த யூனிஃபார்ம் வந்து இந்த சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கு. எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகிறதுக்கான ஒரு இடமா கல்விக்கூடங்கள் இருக்குது. அது வழக்கமா அது வந்து அந்த கல்விக்கூடத்தினுடைய வழக்கத்திலேயே வந்துடும். அது முக்கியமான விஷயம். மீறி நீங்க சொன்ன பங்க்சுவாலிட்டி வேற. ஆக்சுவலி ஆஸ் அ பேரண்ட் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு நீ டாக்டராக வரணும், என்ஜினியராக வரணும்னு நம்ம கோல் செட் பண்ணிடுவாங்க. அந்த கோல் செட் பண்ண கோல் ப்ராக்டிக்கலாக வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தால் தான் அந்த டீச்சர்ஸ் மூலமாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நீங்கள் சொல்கிறதா வந்து பெரும்பான்மையான பேரண்ட்ஸ்னுடைய, இங்கே இருக்கவங்க அதை பற்றி பேசலைன்னா கூட பெரும்பான்மையான பேரண்ட்ஸ்னுடைய விஷயம் அதுவாக தான் இருக்குது. நான் வந்து என் பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு அவங்க பிறந்த உடனேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பள்ளிக்கூடங்களில் போட்டு கொண்டு வரதான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ அதை தான் டிரைவ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படிங்கிறீங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு வேற மாதிரியான ஒரு எண்ணங்களும் இருக்கலாம் இல்லைங்களா? எஸ், அந்த கோல் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து நான் அஃபெக்ஷனாக இருந்து பேரண்ட் வந்து நீ டாக்டராக தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு வந்து வேறு சயின்டிஸ்டாக வரணும்னு ஆசை இருக்கும். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி அவன் பேரண்ட்டை சொல்லாத நம்ம டீச்சர்கிட்ட சொல்லுவான். அப்போ அவன் மூலமாக சீனியர் சயின்டிஸ்டாக அவனுடைய சார்பாக நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அவனுடைய ஆசையை நம்ம சயின்டிஸ்ட் தான் பேசுறீங்க, யாரும் வந்து ஒரு போட்டோகிராஃபரோ இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டாவோ பேச மாட்டேங்கிறீங்க இல்லைங்களா? பெற்றோர் வந்து என்ன எதிர்பார்க்காங்கன்னா, குழந்தைகளுக்கு சம்பாதிப்போம், குழந்தைகளை உடல் அளவில் நாங்கள் வளர்த்துருவோம், மற்றது எல்லாமே ஆசிரியர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்க? அதை அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செஞ்சோம்னா நம்முடைய பணி நிறைவாக இருக்கும். அவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, அதுக்கு உடை எல்லாம் கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமையை உருவாக்குறதா நம்முடைய வேலைன்னு செஞ்சோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதைத்தான் நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, அது இன்னைக்கு இருக்க கட்டத்தில் வந்து அது முடியுமா? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் இவங்க ஆசிரியர்களாக இருக்கவங்க மேலே வந்து அந்த சிலபஸ் முடிக்கணும். ஏன்னா எல்லா வேலையிலுமே அந்த ப்ரெஷர் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி எல்லா வேலைகளுமே ஓடுறோம். ஆசிரியர் பணியில அந்த டார்கெட் ஒன்று இருக்கு, சிலபஸை முடிக்கணும், இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது 100% பாஸ் பர்சன்டேஜை கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் உங்க மேல இருக்க போகும்போது தனிப்பட்ட முறையில் உங்களால ஒரு மாணவ மேலையும் கவனம் செலுத்தி நீங்க சொன்ன அந்த விஷயத்தை பண்ண முடியுமா? நிச்சயமா செய்ய முடியும். நிச்சயமா செய்ய முடியும். எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நாம அது நம்முடைய குழந்தைகள் நாம வந்து மதிப்பெண்கள், முடிவுகள், அதாவது மார்க்ஸ், ரிசல்ட்ஸ், அதை மனசுல வைக்காம நம்ம குழந்தைகளை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த வகுப்பறையில உயிரோட்டமாக இருக்கிற வச்சிட்டோம்னாவே பெரிய விஷயம். அப்படி சொல்றீங்க? அந்த உயிரோட்டமா வச்சிட்டோம்னாவே அவன் வளர்றான்னு அர்த்தம். ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, வித்தியாசமா. அதை வந்து நாம இன்னும் பார்க்கிற போதே அவனுடைய முகத்துல, அவனுடைய கண்ணுல நமக்கு தெரியும். ஆமா, அவன் இருக்கிறானா, உயிரோட்டம் இருக்கிறானா இல்லையா, அவன் வாங்கின மதிப்பெண்ணோ, அவனுடைய தீர்வுகள், அவனுடைய ரிசல்ட் சொல்லணும், அதல்ல, உயிரோட்டம் இருக்கிறானா, அவன் வளர்க்கிறான். இதைத்தான் அந்த பெற்றோர் எதிர்பார்க்கிறாங்க. இதை நாம பார்த்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்கும். பெற்றோர்கள் இதை தான் எதிர்பார்க்கிறாங்களா? ஆமா, இல்ல நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேச போகும்போது இந்த விஷயங்கள் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பெரும்பான்மையான பெற்றோர்கள் மதிப்பெண்ணை தான் எதிர்பார்க்குற மாதிரி தான், எனக்கு ரேங்கிங்ல பையன் முதல்ல வரணும்னு தான் யோசிக்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். நீங்க சொல்லுங்க மேடம். இப்போ எங்களோட பள்ளி எப்படின்னா, முதல் பாட வேலையே பார்த்தோன்னா வேல்யூ எஜுகேஷன், மதிப்பீட்டு கல்வி. அப்போ அந்த பாட வேலை வந்து முதல் அதாவது ஃபர்ஸ்ட் பீரியடே அது மாதிரி தொடங்கும் பொழுது அந்த குழந்தைகளை பற்றி ஒரு டீச்சர் எடுத்துக்க மாட்டாங்களா? மேக்ஸ் டீச்சர் பொதுவா இந்த டீச்சர்லாம் இந்த எடுத்துருவாங்க. அந்த பீரியட் மாத்திரம் வந்து அது கிளாஸ் டீச்சருக்கு உள்ளது. அப்போ அந்த சமயத்தில் எல்லா பிள்ளைகளை பற்றிய ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நாங்கள் வச்சுருப்போம். அப்படிலாம். அப்போ ஒரு பொண்ணை எங்கள் கிளாஸில் 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர்த்தோட ஸ்டோரியும் we are thorough with.
உங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பெரிய விஷயம் அவங்க தான். எந்த இடத்துல இருந்து வராங்க, என்ன சூழ்நிலையில வராங்க, என்ன மாதிரி பெற்றோர்கள், எல்லாத்த பத்தியும் நாங்க தெரிஞ்சிருப்போம். சமூக பொருளாதார மதிப்பீடு வந்து ஒரு குழந்தை பத்தினதும் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. தெரிஞ்சிருப்போம். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆசிரியரா இருக்கவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கடமை இருக்குதுங்கிறதே வந்து நிறைய பெற்றோர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது நல்ல ஒரு புது விஷயமா இருக்கு. அதனால அவ பெற்றோர்கிட்ட சொல்லாத பல விஷயங்களை எங்ககிட்ட அவ ஷேர் பண்ணுவா. அதாவது இது இந்த 50 பேர்த்தையும் ஒரே நாள்ல நாங்க செய்யறதில்ல. அதாவது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரனை பார்த்த உடனே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவளை பற்றிய முழு விவரங்களையும் நாங்கள் சேகரித்து அவளுக்கு தனி கவனத்தை செலுத்துகிறோம். ஏன்னா ஒரு பெற்றோராக இருந்து ஒரு குழந்தைய வளர்க்க போகும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மேல கவனத்தை செலுத்தி அவனை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவனுடைய அவனை புரிஞ்சுக்கலாம், ஆனா அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ஒளிச்சு வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைகள்ல. எப்படி ஒரு 50-60 குழந்தைகள் இருக்கிற இடத்துல நீங்க சொன்னது சாத்தியமாகும்? அதாவது நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர். தொடக்க காலத்தில் வந்து பாடம் நடத்தணும், பாடம் முடிக்கணும், அவளுக்கு எல்லாம் சொல்லித்தரணும், நாலேஜ் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதையும் மீறி அவளை வாழ்க்கைக்கு வந்து நம்ம தயாராக்கணும் அப்படிங்கிறது. எந்த புள்ளியில் உங்களுக்கு இது தெரிய தோணுச்சு? இது வந்து நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது என்னுடைய 30வது வருடம். ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு அது சரியாக பட்டுச்சு. இது அவளை வந்து வாழ்க்கைக்கு நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து அவளை பற்றிய முழு விவரங்களை சேகரித்தாதான் அவளுக்கு நாலேஜை நம்ம இது பண்ண முடியும். நம்ம கொடுக்குற நாலேஜ் அவளுக்கு எப்போ சேரும் அப்படின்னு சொன்னா அவள் வந்து மனதளவில் அவள் பக்குவப்பட்டிருக்கணும். கண்டிப்பா. அதனால நான் சொல்லுவேன், உன்னுடைய வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்க்க முடியாது, அதை பற்றி நீ வருத்தப்படலாம் ஒழிய இந்த சூழ்நிலையில் நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு எதுவும் நீ செய்ய முடியாது. கண்டிப்பா. ஆனால் நீ படித்து ஒரு வழியில் நீ வந்துட்டீங்கன்னா யூ கேன் ஹெல்ப் தெம் இன் லேட்டர் ஸ்டேஜ். அதனால இப்போ வீட்டு பிரச்சனையை நீ உன்னுடைய தலையில வச்சுக்காத, அதை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு குழந்தையும் தனித்தனியாக அப்ரோச் பண்ணவும் முடியுது. சார் நீங்கள் இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஊடகவியல் கல்வி அப்படிங்கிறது தான் முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க. இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த லாக்டவுன் பீரியடு எல்லாம் தொடங்கின உடனே மக்களுக்கு எல்லாரும் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே கல்விக்கூடத்தை பற்றிய நினைப்பு வந்தது. ஆசிரியர்கிட்ட போய் மாணவன் படிக்கும் பொழுது தான் அவன் நல்ல விதமாக கற்க முடிகிறது அப்படிங்கிறத இந்த பேண்டமிக் பீரியட்ல அவங்க தெரிஞ்சுட்டாங்க. வீட்டுல இருந்து படுத்தின பாட வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எப்ப பள்ளிக்கூடம் திறக்கும், எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தை துரத்தி விட்டா போதுன்ற மாதிரி இருப்பாங்கிறீங்களா? அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எப்படி அவர்கள் முன்னேறாங்கிறது எங்களை வந்து கேட்டு எங்களிடத்துல வந்து தெரிந்து கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து பெற்றோர் வந்து குழந்தைகளை அதிகம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா அவன் பள்ளிக்கூடம் போனா அவனுக்கு என்ன கிடைக்கும், கட்டாயம் இந்த இதுல என்ன கிடைக்கலையோ அதனால அதை வச்சு நீ என்ன கிடைச்சிட்டு இருந்தது அவனுக்கு அப்படிங்கறது அந்த மதிப்பீடு அவங்க பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சொல்ல முடியும். ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் இந்த ரேங்கிங் சிஸ்டம் அதை வந்து பெற்றோர்கள் பெருசா மதிக்கல அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் இருக்காங்களா? பொதுவா வந்து ரேங்கிங் சிஸ்டம் வந்து யாரும் பெருசா மதிக்காம தான் இருக்கமா எல்லாரும் வீட்லயும், இல்ல வெளியில எல்லாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட டாட்டர்கிட்டையும் சரி சன்கிட்டையும் சரி, என் சன்கிட்ட ரொம்ப முதல்ல எதிர்பார்த்தேன். பட் அதையும் தாண்டி ஸ்டடீஸ் மார்க் அதையும் தாண்டி அவங்க வெளி உலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக வரணும் அப்படின்னா அது வந்து ஸ்டடீஸ்னால மட்டும் அது வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாதுங்கிறத வந்து நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால நான் ரேங்கிங் நான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேர்த்தையுமே நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகே. ஏன்னா இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலபஸ் டீச்சர்ஸையும் நாங்கள் மீட் பண்ணும்போது என் சன்னை பற்றி ஒவ்வொரு டீச்சர்ஸ் சொல்கிற கருத்துக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் நான் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் பார்க்குற விதம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டடீஸ் இவங்க இது பண்ணுறதை மட்டும் நம்ம மார்க் ஸ்டடீஸ் இதை மட்டும் வச்சு ஒரு புத்தக புழுவாக பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக அது ஒரு மைனஸாக இருக்குங்கிறது என்னோட இது. ஓகே. ஆனால் முதல் ரேங்க் எடுத்த எல்லா குழந்தைகளும் நல்லா சிறந்து வந்திருக்காங்க. இல்லை சிறந்து வந்திருக்காங்க, பட் அது ஒன்றை மட்டுமே வச்சு நம்ம இது பண்ண முடியாதுங்கிறது என்னோட சொல்கிறேன். உங்கள் குழந்தை ஸ்கூலில் எந்த ரேங்க் வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நான் எப்பொழுதுமே என் பொண்ணு வந்து முதல் ரேங்க் வரணுங்கிறத நான் எதிர்பார்ப்பீங்க? இல்லை அதுதான் நான் பேசிக்காக கேட்க நினைக்கிறது. நீங்கள் வந்து முதல் ரேங்க் வரணும் தான் எதிர்பார்ப்பீங்க உங்கள் குழந்தைகிட்ட. எதனால அந்த முதல் ரேங்க் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா அறிவாக வளர வேண்டும். ஓகே, அறிவா வளரணும். ஓகே ஃபைன், நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ள வருவோம். ஓகே. உங்க குழந்தை மார்க்னாலயும் ரேங்க்னாலயும் வந்து எந்த யூஸும் கிடையாது. இல்ல எந்த ரேங்க் வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க உங்க குழந்தை? எங்க குழந்தைக்கு நாங்க எதிர்பார்க்க வந்து நாலேஜ் கிடைச்சா போதும். எந்தெந்த சப்ஜெக்ட்டோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குரிய நாலேஜ் கிடைச்சா போதும். ஓகே ஃபைன்.
ரேங்க்னு பார்த்தீங்கன்னா என் பையன் லாஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. Okay. ஆனால் அவன் படிக்கிறதுல அவன் புரிஞ்சு தெளிவாக அதை படிச்சுக்கிட்டான்னா போதும். ஸோ புக்குக்கோ எக்ஸாமுக்கோ அது அவனுக்கு யூஸ் ஆகாமல் பின்னாடி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு படித்தா போதுன்றதை என்னோட எதிர்பார்ப்பு. நான் எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. நான் இப்படி குறைந்தபட்சம் எதிர்பார்க்கறதும் இந்த இல்லை. ரேங்கிங்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ரேங்கிங்? அது ஃபெயில் ஆகாமல் இருந்தால் போதும். ஃபெயில் ஆகாம இருந்தா போதும். அதாவது 35 எடுறா தம்பி, அவ்வளவுதான். இல்லை இல்லை இல்லை, அப்படியே ஆவரேஜாகவும் வேண்டாம். அவனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். எந்த சப்ஜெக்டை அவன் எப்படி படிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதே போல் அவங்க டீச்சர்ஸும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏன் கம்மியாச்சு, இன்னும் கொஞ்சம் நீ முயற்சி எடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நீ ட்ரை பண்ணு, இன்னும் நல்ல மார்க் வாங்கலான்னு தான் சரி. சொல்லுவேன். இப்போ பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 10வது, இப்போ உங்க பையன் என்ன படிக்கிறாங்க? இப்போ 9th. அடுத்த வருஷம் 10வது படிக்கும் போது என்ன மார்க் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? 400க்கு மேலே கண்டிப்பாக. 400க்கு மேல. வெரி குட். அதாவது 10வதுல. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ உங்க குழந்தை என்ன படிக்கிறாங்க? 5th. 5வது. ஓகே, 5வதுங்கும் போது ஓகே ஃபைன், ஒரு ஜாலியான பள்ளிக்கூடமா போயிடும். 10வது படிக்கும் போது என்ன மார்க் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறேன். அப்பயும் பாஸ் ஆனா போதும் தான் நினைப்பீங்க. வெரி குட். உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க. அப்படியே எதிர்பார்த்தோம். ஆனால் கொரோனா வந்துட்டு எங்கள் பையனில் 10th எழுத முடியாமே போயிடுச்சு. தப்பிச்சுட்டா அப்படி. நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? பாஸ் ஆனால் போதும். பாஸ் ஆனா போதும் எதிர்பார்த்து. வெரி குட். சோ நீங்க கண்டிப்பா நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க. என்ன எதிர்பார்ப்பு? இப்ப என்ன படிக்கிறாங்க? இப்போ என்னது 10வது படிக்கிறாங்க. இப்போ 10வது. சோ இப்போ கரண்ட்ல இருக்காரு. என்ன ரேங்க் இருக்கிறான்? அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் 9th வரைக்கும் எடுத்துட்டு இருந்தா. ஓகே, நான் வந்து இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த வருஷம் அந்த மாதிரி இப்போ ஆன்லைன்ல வந்து அவ ஃபுல்லாவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு இதுல தான் இல்ல எந்த மார்க் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? மார்க்கு தான் இப்போ இந்த இதுல வந்து நான் முதல் மார்க்கு தான் வரணும். முதல் மார்க் வரணும். ஆமாங்க. எனக்கு எப்பயுமே அவ நல்லா படிக்கிறதுனால அவ கீழ் ரேங்க் போகக்கூடாது. கீழ் போகக்கூடாது. ஆமாங்க. நல்ல ஒரு இதுல வந்து அவ வளர்ந்து நல்ல ஒரு அதுக்கு என்ன தேவையோ அவளுக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க. அது நான் எதுலையுமே விடுறதில்ல. அவ என்ன கேட்டாலும் நான் உடனே. சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூல்ல எத்தனை குழந்தைங்க படிப்பாங்க? இல்ல உங்க கிளாஸ்ல எத்தனை குழந்தைங்க? கிளாஸ்ல 50 பேர் படிப்பாங்க. 50 பேர் படிப்பாங்க. 49 பேர் கீழே இருந்தாதான் உங்க பொண்ணு 1ஆம் நம்பரா இருக்க முடியும். அந்த 1ஆம் நம்பரா இருக்கிறதுனால அந்த 49 பேரும் கம்மி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா அந்த முதல் ரேங்க் மட்டும் ரேங்க் இல்ல, 50வது ரேங்க்கும் ரேங்க் தான். அது வந்து நம்ம குழந்தைகள் மேல நம்ம அந்த முதல் அப்படிங்கிற பிரஷர் போடலாமா என்னங்கிறது டாக்டர் நம்ம பேசுவோம். அதாவது நான் பிரஷர் எல்லாம் போடலைங்க. அவளே வந்து அந்த அளவுக்கு படிக்கல. இல்ல நமக்கு அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா? முதல் ரேங்க் நீங்க அந்த பொண்ணு கிடையாதுங்க, அது நம்ம பேசும்போது வரும் பாருங்க. முதல் ரேங்க் ஒரு தடவை உங்க பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஷா அப்படின்னு சொல்லி சைன் போடுவீங்க. அடுத்த நாள் அடுத்த தடவை வந்து ஒரு 5வது ரேங்க் வாங்கிட்டு வந்து அந்த மார்க் கொடுக்க போகும்போது அப்படின்ட்டு நீங்க சைன் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை உங்க குழந்தை உணர்ந்திருக்கும். அது உங்க முகத்துல நீங்க காமிச்சாலே அதுவே ஒரு பிரஷர் தான். நீங்க அந்த சாங்கிற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா 5வது ரேங்க்கு, அதுவே ஒரு பிரஷர் தான். நான் இது வரைக்கும் அவளுக்கு வந்து நான் அந்த மாதிரி பிரஷரே கொடுத்ததே கிடையாது. நமக்கு தெரியாம கொடுத்துருவோங்கிறதா நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி கொடுக்கவும் நாங்க விரும்புறது இல்ல. அவளா வந்து நல்லா எடுத்து படிக்கிற அவளே வந்து எல்லா விதத்திலயுமே ஆர்வமா எடுத்துக்குவா. நம்ம வந்து படினே சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு அவ வந்து மெச்சூர்டா நல்லா எல்லா இதுலயுமே அவ வந்து இது கோயிலுக்கு போறதா இருந்தாலும் கேட்டரிங்ல இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவ வந்து ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்துட்டு இது வரைக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்குது. வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க, சப்போஸ் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? பையன் வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். ஓகே. பொண்ணு 11th. சோ 12th நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இல்ல நான் அவளோட சாய்ஸ் தான் விட்டுருக்கேன். என்ன ஸ்கோர் வரணும்னு எதிர்பார்ப்பீங்கன்னா அது அவங்க சாய்ஸ். இல்ல நான் அதுவுமே அவ சாய்ஸ்ல தான் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி இந்த பேண்டமிக் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்டிருக்கு. பட் 12th நீ என்ன எதிர்பார்க்குற, நீ என்ன அடுத்த நீ போகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு என்ன வேணுமோ அது நீ டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் சைடா நாங்கள் எதையுமே உன்னை புஷ் பண்ண விரும்பலை. அதனால நீ என்ன நீ இது பண்றியோ நீ அது வந்து 11வது வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ டாக்டர், இந்த ப்ரெஷர் ஆன் த கிட்ஸ் ஃபார் ரேங்கிங் இது எப்படி பார்க்கறது? ரெண்டு சைடும் கேட்கும்போது வேலிட், இந்த பக்கமும் வேலிடாக தான் இருக்குது, இந்த பக்கமும் வேலிடாக தான் இருக்குது. நான் எந்த சைடு எடுக்கிறதுக்குன்னு இல்லை. நீங்க வந்து டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் சொல்ல முடியும். ஸோ ஐ டேக் த கிட்ஸ் சைட். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு அவங்களோட எல்லா குழந்தைக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி
நம்ம அவங்க கெப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? திருப்பி நான் அதே பாயிண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். எல்லாருக்கும் தே ஹேவ் 4 skills. காக்னிஷன், உங்களுக்கு லாங்குவேஜ், கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார். இந்த 4 ஸ்கில்லும் அவங்க டெவலப் பண்ணாதான் அவங்க ஃபுல்லாக ஓவராலாக டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா பேச்சு, நடக்கிறது, ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயம் எழுதுறது, அந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வரணும். ரேங்க்கில் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு குழந்தை பெஸ்ட்டு, அந்த குழந்தை வாழ்க்கையில் நல்லா பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைங்கள நம்ம அந்த ஐக்யூ டெஸ்ட்டோ நம்ம நார்மல் டெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்க சிலதில் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் திங்கிங் ஸ்கில்ஸ் இல்லைனா சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னா அது அவங்களுக்கு பண்ண தெரிய மாட்டேங்குது. இதே நீங்கள் ஒரு ஸ்கூல் பற்றி எஸ்ஸே எழுதுன்னு சொன்னால் 2 பேஜ் எழுதுவாங்க. பட் அவங்கனால வாழ்க்கை முறையில் அவங்கனால பண்ண தெரியவும் மாட்டேங்குது, பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஏன் முடியாம போகுது டாக்டர்? வாட் வில் பி தி ரீசன் ஃபார் திஸ்? காரணம் என்ன வரும்? காரணம்ங்கிறது 2 விஷயம். ஒரு விஷயங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பெற்றோராவோ ஒரு சொசைட்டியா ஒரு ஸ்கூலா அவங்களுக்கு நாம ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறது இல்லை. எக்ஸ்போஷர் எதுல எக்ஸ்போஷர் கொடுக்காம இருக்கும்? சில விஷயத்துக்கு பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரோட கிராஸ் பண்றதுக்கே இப்போ யாரும் எந்த பெற்றோரும் ஒரு குழந்தைய விடுறது இல்லை. சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். முன்னாடி எல்லாம் கடைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போது ஒரு கடைக்கு போனால் இவ்வளோ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க, இது வாங்குறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு கடைக்கு போய் எவ்வளோ சேஞ்ச் கொண்டு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சிம்பிள் திங்ஸு நம்ம ஒரு பெற்றோராக ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸில், ஸ்கூல்ஸில், நான் இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ்லாம் நாங்கள் ரெகுலராக நாங்கள் போவோம். அங்கே நாங்கள் அவங்ககிட்டயும் சொல்லுவோம், அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் உள்ளேயே நீங்கள் வளர்க்கும் போது அவங்களுக்கு அந்த நல்லா இருக்காங்க. வெளியே போய் என்ன ரேட்டு என்ன ஏது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்கூல்ஸும் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகணும். என்ன நடக்குது, நீங்கள் நிறைய டைம் ஐ திங்க் ஸ்கூலில் தே ஹேவ் திஸ் அவுட்டிங் இல்லையா, ஏதோ ஒரு ஸ்டடி சம்திங் ஏதோ சொல்வீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும். ஃபீல்ட் ட்ரிப், கரெக்ட், சாரி, ஃபீல்ட் ட்ரிப். ஸோ அந்த ஃபீல்ட் ட்ரிப்ஸில் வி ஹேவ் டு டீச் தெம் திங்ஸ். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த எக்ரிகல்ச்சர் ஃபார்மோ சுகர் கேன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ரெகுலர் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம், அதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் திங்ஸ், அயர்ன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, அதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவை. நீங்கள் 100 out of 100 வாங்கி உங்களுக்கு ஒரு சோறும் ஒரு பருப்பு வேக வைக்க தெரியலன்னா நீங்கள் எங்கே போய் படித்தாலும் கூட உங்களால் சமாளிக்க முடியாது. கரெக்ட். கற்றல் என்பது புத்தகம் மட்டும் இல்லை, எல்லா விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீ இப்போ பார்க்குறோம், குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. எல்லா குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஐ நோ பேரண்ட்ஸ், நீ பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, நல்லா படிக்கிறாங்க. இவங்களோட பொண்ணு சொல்கிற மாதிரி அவங்களா டிஃபிகல்ட்டி எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் US UK எல்லா இன்ஸ்டிடியூஷன் இப்போ கூப்பிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் சர்வை பண்ண முடிய மாட்டேங்குது. நல்லா படிக்கிறாங்க, எக்ஸலண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குது. அங்கே போய் சர்வை பண்ண தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பேசுறது, அவங்களோட நடைமுறை எப்படி என்ன பண்ணணும், அதனால ஃபெயிலியராகி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அவ்வளோ ஸ்மார்ட்டான கிட்ஸ். ஸோ நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், க்ரியேட் பண்ணணும், அவங்களோட மைண்டை ஓப்பன் பண்ணணும். கல்வி முக்கியம், படிப்பு முக்கியம், சொல்கிற மாதிரி நாலேஜ் எல்லாமே முக்கியம். ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லை. அது மட்டும் பண்ணால் வேறு எல்லாமே நல்லா வராது. ரெஸ்பெக்ட் இல்லை, யார்கிட்ட பேசுறது இல்லை. எனக்கு நிறைய பேர் தெரியும், வீட்டுக்கு போனோன்னா அவன் படிச்சுட்டு இருக்கான், எக்ஸாமுங்க அப்படின்னு நான் அவங்க மட்டும் அதில் என்ன இருக்குது, வந்து ஒரு பெரியவங்க கிட்ட வந்து பேசிட்டு போனால் என்ன பெரிய விஷயம் ஆக போகுது. குழந்தைக்கு 10வது எக்ஸாம்னு சொன்னா அம்மா அப்பா எல்லாரும் லீவு, 1 மாசம் ஆட்களையே காணும். எதுக்குமா லீவ், எக்ஸாம். கல்வி குழந்தை வளர்ப்புல எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த விவாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். கல்வியை பத்தி ஒரு வாரத்துல பேசி முடிச்சிட முடியுமா என்ன? அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நம்ம தொடர இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.